நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதே பெரிய குழப்பமா இருக்குங்க. அதுவும் இதில் காரம் சாப்பிடாத பிள்ளைங்களா இருந்தால் சொல்லவே வேண்டாம். நகுலன் அப்படி ஒரு ரகம் தான். ஸோ அதனால் ரொம்ப காரம் கம்மியாக போட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து தான் சமைக்கிறது. ஸோ அப்படி அன்னைக்கு நான் வேர்க்கடையிலலாம் போட்டு கொத்தமல்லி சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வாழைக்கால வடை மாதிரி பண்ணியிருந்தேங்க. அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு வடை மாதிரி இருக்கும். உள்ளக்க ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கட்லெட் மாதிரி இருக்கும். நகுலனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த நாள் திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவனோட ஃபேவரட் ஆயிடுச்சு இது. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியா ஒரு தடவை ஷார்ட்ஸா நான் போடுறேன். நகுலன் ஸ்கூலுக்கு போயிட்டா, நாங்களும் சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம். இந்த சல்வார் பாத்தீங்கன்னா வேளச்சேரியில இருக்கிற இன்ஸ்டோர்ல வாங்கினது. கோயிலுக்கு சாரி கட்டிட்டு போகணும் தான் ஆசை. பட் ஆனா நான் கட்டிட்டு கிளம்புறதுக்குள்ள எங்க கோயில நட சாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பட்டு பேட்டர்ன்ல இருக்கிற இந்த சல்வாரை போட்டுட்டேன். நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இப்ப வர அந்த சைட்ல மெட்ரோ வேற வேலை போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நாங்க காரை பார்க் பண்ணிட்டு ஆட்டோல தான் போயிருந்தோம். திடீர்னு என்னவோ இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சுங்க. லாஸ்டா எப்போ வந்தேன்னு பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது. எனக்கு இந்த கோயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த கோயில்ல சேல் பண்ற அந்த பிரசாதமும் ரொம்பவே பிடிக்குங்க. எஸ்பெஷலி புளியோதரை வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். ஸோ அதனால அதுல ஒரு 5 பேக்கெட் அண்ட் சக்கரை பொங்கலும் ஒரு 5 பேக்கெட் வாங்கிட்டு போனேன். என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்க சரவணாபவன்ல சாப்பிடாம போனா அது முழுமையே அடையாதுங்க எங்களுக்கு, அப்படிதான் சொல்லணும். அதுவும் அங்க போன ஃபர்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்றதே இந்த கேசரியா தான் இருக்கும். முன்னால ஆரஞ்சு கலர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோவா கொடுக்குறாங்க. நெய் சொட்ட சொட்ட அதை சாப்பிட்டுட்டு தாங்க அடுத்த மெனுவுக்கே போறது. ஸோ அன்னைக்கு மார்னிங் போனோம் அப்படிங்கறதுனால நெய் ரோஸ்ட் தான் சொல்லியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே ஆட்டோ ஏறும்போது ரோட் சைட் கடையில இந்த ஒரு ஆக்சிடைஸ்டு நெக் செட் ஒன்று இருந்தது. நான் இப்போ புதுசா ஒரு பிளெயின் பிளாக் சாரி வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த செட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. 200 சொன்னாங்க. நான் பெருசா பார்கின் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே 200 கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ அந்த நெக் செட்டை போட்டுட்டு அந்த சாரி நான் போடும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.